வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்க பத்தி தான் பேச போறோம். அவமானங்கள சமாளிப்பது எப்படி? நம்மளுடைய லைஃப்ல நாம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவமானத்த ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது நம்ம வேலை செய்ற இடமா இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்முடைய உறவுகள் என பல இடங்களில் யாரோ ஒருவரால நாம மரியாதை குறைவாக நடத்தப்பட்டிருக்கலாம். நம்மள தாழ்த்தி பேசியிருக்கலாம். நம்மளோட மதிப்ப குறைச்சு எடை போட்டிருக்கலாம். ஆனா, அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையினோட தரத்த குறைக்காது. ஏன்னா, இங்க சாதிச்சவங்க ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் அவமானங்கள் மலை போல குவிந்து கிடக்கு. உண்மையில சொல்லப்போனா, அந்த அவமானங்கள் தான் அவங்கள சீக்கிரமா வெற்றி அடைய செய்தது. எப்படி ஒரு நாளைக்கு இரவு, பகல் என 2 வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் 2 வாய்ப்பு இருக்கு. முதல் வாய்ப்பு, "இது என்னடா வாழ்க்கை? எனக்கு வேணவே வேணான்னு விட்டுட்டு வந்த வழியிலே திரும்பி போயிடணும்." 2வது வாய்ப்பு, "இதுதான் என்னுடைய வாழ்க்கை. யார் தடுத்தாலும் நான் வெற்றி அடைந்தே தீருவேன்னு" உங்களுடைய அவமானத்தை எல்லாம் உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய எனர்ஜி டானிக்கா மாத்தி முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்க பெரிய இலக்க அடையணும்னா நீங்க நெறைய பேர சமாளிக்கணும். யார் அவங்க? அவங்க தான் நம்ம அவமானங்கள், தோல்விகள், பயங்கள், சோகங்கள் என சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாரையும் சமாளிக்க தெரியாதவங்க தான் முயற்சி பண்ணி தோத்து போறாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவங்களாலே சாதிக்க முடியல. நாம எங்க சாதிக்கிறதுன்னு பயந்து, உங்களோட அவமானத்தை எல்லாம் தாங்கி அந்த பாதையிலே நீங்க பயணம் செய்றீங்க. அதுதான் உங்களோட நம்பிக்கைய உடைக்கக்கூடிய உளியாக செயல்படுகிறது. நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன தேவைன்னு. நம்மள நாம தான் தட்டி கொடுத்துக்கணும். வெளியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. இங்க முயற்சியோடு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெற்றிக்கு தகுதியானவங்க தான். ஆனா, வெற்றி அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏன்? ஒரு சின்ன அவமானத்த பார்த்தாலும் உடைஞ்சு போயி, வேணான்னு அவங்க விட்டுட்டு போயிர்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? விடாமுயற்சியோட யாரெல்லாம் அவங்க அவமானத்த தூசி மாரி தட்டிட்டு, அவங்க செயல்ல குறிக்கோளோட இருக்கிறாங்களோ, அவங்க தான் இங்க சாதிக்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன வயசுல நாம எல்லாமே சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்படுவோம். அந்த சைக்கிள் சின்னதோ, பெருசோ, அது நம்மளுக்கு கால் எட்டுதோ, எட்டலையோ, அத பத்திலாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்? எத்தனை தடவை அதுலேருந்து கீழே விழுந்தாலும், முட்டி பேத்தாலும், எத பத்தியுமே கவலைப்பட மாட்டோம். ஏன்னா, நம்ப மைண்ட்ல ஒரே ஒரு எய்ம் தான். இன்னைக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த குறிக்கோள் பெருசா இருந்ததுனால, அந்த வலி, அந்த காயங்கள் எல்லாம் உங்களோட கண்ணுக்கு தெரியல. அது உங்களோட காதுலயும் விழல. ஸோ, இப்போ உங்க வாழ்க்கையிலயும் அதையே நீங்க ஃபாலோ பண்ண கத்துக்கணும். சைக்கிள்லேருந்து நீங்க கீழ விழும்போது, யாராவது உங்கள பார்த்து சிரிச்சிருக்கலாம். "உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு?" கேட்டிருக்கலாம். "உன்னாலலாம் எப்படி சைக்கிள் ஓட்ட முடியும்னு?" சொல்லியிருக்கலாம். ஆனா, அந்த எல்லா பேச்சுகளும் உங்களோட காதுல விழுந்தாலும், அத பத்தி கவலைப்படாம, உங்களுடைய குறிக்கோள் சைக்கிள ஓட்டுவது மட்டும் தான் இருந்துச்சு. சைக்கிள்லேருந்து கீழ விழுந்தாலும், உடனே எந்திரிச்சுருவீங்க. தூசிய தட்டுவீங்க. திரும்பவும் சைக்கிள் ஓட்டுவீங்க. இதே ஃபார்முலா மெத்தடு தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த ஒரு அவமானமும் என்ன பாதிக்காதுன்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க தான் அவங்க வாழ்க்கைய அழகா டிரைவ் பண்ணி வெற்றி என்னும் இலக்க அடைவாங்க. யார் ஒருத்தவங்க அவமானத்தை சிவப்பு கம்பளி போட்டு வலது காலை வச்சு உள்ள வான்னு வரவேற்கிறாங்களோ அவங்க தான் சாதனையாளராக மாறுகிறார்கள். ஏன்னா உங்களை தடுக்கக்கூடிய விஷயத்த எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை அடையக்கூடிய சக்தியும் உங்ககிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவமானத்தால நிறைய இடங்கள்ல அடிபட்டு இருப்பீங்க. அந்த அடிக்கு நீங்க கொடுக்கிற பதிலடி தான் உங்களுடைய வெற்றி. நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட அவமானத்தை தாண்டி நிறைய முயற்சி பண்றேன். ஆனா ஒன்றும் நடக்கலன்னு. உண்மையில சொல்லுங்க. நீங்க ஒரு சின்ன தோல்வியோ அவமானத்தையோ பார்த்த பிறகு உங்க வேலைய ஒரு கடமைக்கு தான் செய்வீங்க. அப்புறம் எப்படி வெற்றி உங்க பக்கம் வரும்? நீங்க ஒவ்வொரு முறை அவமானப்பட்டு தோற்கும்போது இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிக்கணும். எல்லாரையும் விடவும் வேகமாக ஓடணும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அப்பதான் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். எத்தனை வாட்டி நம்ம ஒரு விஷயத்துல தோற்றாலும் அது முக்கியமே கிடையாது. கடைசியா நாம அதுல அடையிற வெற்றி தான் முக்கியம். நீங்க இப்ப வாழ்க்கையில சாதிச்சவங்கள யார வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்க எந்த துறையில வேணாலும் இருக்கட்டும். அவங்க பார்க்காத அவமானங்களா? அதை எல்லாத்தையும் சுலபமாக உடைச்சி இந்த உலகத்துக்கே முன் உதாரணமாக இருக்காங்க. அவமானத்தை பார்க்காம சாதிச்சவங்களும் கிடையாது. அவமானத்தை மட்டும் பார்க்கறவங்க சாதிக்கவும் முடியாது. எல்லாரும் உங்களுடைய வெற்றிய கொண்டாட வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் சமாளிக்க கத்துக்கணும். நீங்க படுற அவமானங்களை உங்களின் வெற்றியின் பாதைக்கு படிக்கட்டாக மாத்துனீங்கன்னா, அது உங்களுக்கு பல பதக்கங்களை பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வெற்றி
ஒரு வரியில இருந்தா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு சொல்லுங்க? நாம ஒரு படம் பார்த்தாலும் அந்த படத்தோட கதை நல்லா சுவாரஸ்யமா இருக்கணும். அப்பதான் அந்த படத்த முழுசா பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வெற்றி. எனவே அவமானத்த உங்களின் நெருங்கிய நண்பனாக மாத்திக்கிட்டீங்கன்னா, அது உங்கள கைய பிடிச்சு வெற்றி பாதைக்கு பத்திரமாக அழைச்சிட்டு போகும். இறுதியாக நண்பர்களே, இதை நினைவில் கொள்ளுங்கள். அவமானத்தை எதிர்கொள்ள நீங்க தயாரானீங்கன்னா, அசுர வெற்றி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக ஆரம்பியுங்கள். இந்த வீடியோ உங்களின் மனதுக்கு உத்வேகத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.